அண்மை செய்தி ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தல் வேட்பாளர் குறித்த அறிவிப்பை நாம் தமிழர் கட்சி தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் வெளியிட்டிருக்கிறார். நாம் தமிழர் கட்சி சார்பில் சீதா லட்சுமி போட்டியிடுவார் என்ற அறிவிப்பு வெளியாகியிருக்கிறது. பொங்கல் அன்று யார் வேட்பாளர் என்று தெரிவிப்பேன் என்று தெரிவித்திருந்த நிலையில் தற்போது ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தல் வேட்பாளர் குறித்த அறிவிப்பை நாம் தமிழர் கட்சி தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் தெரிவித்திருக்கிறார். சீதா லட்சுமி என்ற வேட்பாளர் நாம் தமிழர் கட்சி சார்பில் ஈரோடு கிழக்கு தொகுதி தேர்தலில் போட்டியிடுவார் என்று தற்போது அறிவிப்பு வெளியாகியிருக்கிறது. ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தலில் வேட்பாளர் குறித்த அறிவிப்பை சீமான் வெளியிட்டிருக்கிறார். சீதா லட்சுமி என்ற வேட்பாளர் தற்போது ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தலில் நாம் தமிழர் கட்சி சார்பில் போட்டியிடுவார் என்ற அறிவிப்பு வெளியாகியிருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். நாம் தமிழர் கட்சி சார்பில் சீதா லட்சுமி போட்டியிடுவார் என்று நாம் தமிழர் கட்சி தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறார். ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தல் வருகிற பிப்ரவரி 5ஆம் தேதி நடைபெறக்கூடிய சூழ்நிலையில் தற்பொழுது நாம் தமிழர் கட்சி சார்பில் சீதா லட்சுமி நாம் தமிழர் கட்சி சார்பில் போட்டியிட உள்ளதாக அறிவிப்பு வெளியாகியிருக்கிறது. ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தல் வேட்பாளர் குறித்த அறிவிப்பை நாம் தமிழர் கட்சி தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் வெளியிட்டிருக்கிறார். முக்கிய செய்தியாக பார்த்து வருகிறோம். நாம் தமிழர் கட்சி சார்பில் சீதா லட்சுமி போட்டியிட உள்ளதாக அண்மை தகவல் கிடைத்திருக்கிறது. ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தலில் நாம் தமிழர் கட்சி சார்பில் சீதா லட்சுமி என்ற வேட்பாளர் போட்டியிட உள்ளதாக அண்மை தகவல் கிடைத்திருக்கிறது. இது தொடர்பான மேலும் விவரங்களை தருவதற்காக செய்தியாளர் ராஜேஷ் இணைப்பில் இருக்கிறார். ராஜேஷ் வணக்கம். தற்போது நாம் தமிழர் கட்சியின் வேட்பாளர் அறிவிக்கப்பட்டிருக்கிறார். இது தொடர்பான மேலும் விவரங்கள் என்ன? வணக்கம் சலமி. ஈரோடு கிழக்கு சட்டமன்ற இடைத்தேர்தலுக்கான நாம் தமிழர் கட்சியினுடைய வேட்பாளர் அறிவிக்கப்பட்டிருக்கிறார். கீதா லட்சுமி அறிவிக்கப்பட்டிருக்கிறார். அவர் முதுகலை ஆய்வியல் பெற்று பட்டம் படிப்பை முடித்திருக்கிறார். ஆசிரியரான அவர் தற்பொழுது ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலில் போட்டியிடுகிறார். இதனை நாம் தமிழர் கட்சியினுடைய ஒருங்கிணைப்பாளர் சீமான் அறிவித்திருக்கிறார். ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலை பொறுத்த வரைக்குமே திமுக ஆளும் கட்சியாக இருக்கக்கூடிய திமுக சார்பாக சந்திரகுமார் களத்தில் இருக்கிறார். அதே போல அதிமுக, பாஜக உள்ளிட்ட கட்சிகள் அதனை இந்த தேர்தலை புறக்கணித்திருக்கிறார்கள். ஜனநாயக முறைப்படி இந்த தேர்தல் என்பது நடைபெறாது என்பதால் அவர்கள் புறக்கணித்திருப்பதாக அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். இந்த நிலையில்தான் இருமுனை போட்டி என்பது ஏற்பட்டிருக்கிறது. நாம் தமிழர் கட்சிக்கும் அதே போல திமுகவிற்குமான இந்த போட்டி என்பது முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது. ஏற்கனவே நாம் தமிழர் கட்சியின் சேர்ந்த ஒருங்கிணைப்பாளர் சீமான் பெரியார் குறித்து பல்வேறு சர்ச்சைக்குரிய கருத்துக்களை தெரிவித்து வந்திருக்கக்கூடிய இந்த சூழ்நிலையில் இந்த ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தல் என்பது மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது. சற்று நேரத்துக்கு முன்பாக கூட நாம் தமிழர் கட்சியினுடைய வேட்பாளராக போட்டியிடக்கூடிய கீதா லட்சுமி அவர்களிடம் சீதா லட்சுமியிடம் அவருடைய கருத்து குறித்து கேட்டோம். அவர் பல்வேறு கருத்துக்களை தெரிவித்திருக்கிறார். அதாவது துப்பாக்கிக்கும் தடிக்கும் நடக்கின்ற இந்த தேர்தல் என்பது துப்பாக்கி நிச்சயமாக ஜெயிக்கும் என்று அவர் தெரிவித்திருக்கிறார். அதே போல நியாயமான தேர்தலை அவர்கள் முன்னெடுக்க வேண்டும் என்பதும் அவருடைய கோரிக்கையாக இருக்கிறது. சீதா லட்சுமியை பொறுத்த வரைக்குமே கடந்த 13 ஆண்டுகளாக நாம் தமிழர் கட்சியில் இருக்கிறார். கடந்த ஈரோடு நாடாளுமன்ற தேர்தலாக இருக்கட்டும், ஈரோடு கிழக்கு சட்டமன்ற தேர்தலாக இருக்கட்டும், இப்படியான எல்லா தேர்தல்களிலுமே அவர் களம் கண்டு இருக்கக்கூடிய ஒரு சூழல் என்பது இருக்கிறது. கடந்த முறை ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலில் 12,084 வாக்குகளை நாம் தமிழர் கட்சி பெற்றிருந்தது. அது தங்களுக்கு மிகப்பெரிய ஒரு உத்வேகத்தையும் உதவியாக இருக்கும் என்று சீதா லட்சுமி தெரிவித்திருக்கிறார். இந்த போட்டி என்பது திமுகவிற்கும் நாம் தமிழருக்கும் இடையே நடக்கக்கூடிய இந்த போட்டி என்பது அரசியல் முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது. சலோமி, தங்களின் முழு விவரங்களுக்கு நன்றி ராஜேஷ்.